அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் கிளாஸு 7 நாள் கிளாஸில் நான் போன தடவை ப்ளவுஸ் கட்டிங் போடையில் பேக் பார்ட் கட்டும்போது அது 40 சைஸுக்கு மேலே இருந்ததுனால 4+1 இடுப்பு சுற்றளவு கட் பண்ணோம். அதாவது 40 இன்ச்சுக்கு மேலே என்ன முடியும், அது 4+1 போட்டோம் இடுப்பு சுற்றளவு. இப்போ ஒரு கஸ்டமர் அதில் கேட்டிருந்தாங்க, சின்ன சைஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அளவு குறிச்சிக்கலாம். இப்போ நான் கீழே தையலுக்கு கீழே அடித்து திருப்போம் இல்லைங்க லைனிங் கிளாத்து, அதுக்கு இப்படி அரைஞ்சி விட்டுட்டேன். அதுலேருந்து இவங்களுக்கு உயரம் 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சுக்கு இந்த கோட்டிலேருந்து இது நம்ம அடித்து திருப்புறக்கா, இந்த கோட்டிலேருந்து நம்ம 13.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு இது கட் பண்ணுற இடம், இது தைக்கிற இடம். இந்த 2 கோடு இப்படி போட்டாச்சு. இது உயரத்துலேருந்து தையலுக்கு எடுத்துட்டேங்களா. இவங்களுக்கு உள்கழுத்து ஷோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே 5.5 இன்ச்சை இப்படி கீழே மார்க் பண்ணிக்கிறோம். நாம் இங்கே மேலிருந்து இங்கே மேல் கோட்டிலேருந்து இந்த 2வது கோட்டில் இல்லை, இந்த மேல் கோட்டிலேருந்தே 5.5 இன்ச்சுக்கு இப்படி கீழே இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ஆம்கோடு. இதையே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் போன வீடியோலேயே எப்படி கட் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருப்பேன். இப்போ நாம் இங்கே 5.5 எடுத்தோங்களா. நான் இது போன தடவை சொல்லியிருப்பேன். மேலே 5.5ன்னா கீழே 6 இன்ச் எடுக்கணும் பேக் சைடுக்கு. இப்போ மேலே 5.5 எடுத்துருக்கிறேன், இங்கே கீழே 6 இன்ச் எடுத்துட்டேன். இது ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டு இதில் தான் நாம் ஆம்கோல் வளைவு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு உடம்பு சுற்றளவு 33.5 இன்ச்சுங்களா. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 8.1 வருது. 8.1க்கு இப்படி குறிச்சிக்கலாம். அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 8.1 குறிச்சுக்கலங்க. இந்த இதிலிருந்து ஒரு இன்ச்சு இப்படி முன்னாடி இப்படி குறிச்சுக்கிறோம். இப்போ இங்கே மேலே 5.5 இன்ச்சு குறிச்சதில் 2.25க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதையே இப்படி போட்டோம்னா இப்படி வளைவு, இந்த புள்ளியும் டச் ஆகிற மாதிரி இப்படி போட்டோம்னா ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு, ஆம்கோல் வளைவு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆம்கோல் வளைவு நாம் எடுத்துட்டோங்க. இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு. இப்போ 7.5 இன்ச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வருதான்னு. இது ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணையில் நம்ம இங்கே தைச்சிருப்போம் இல்லைங்க, இதிலிருந்து தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே இந்த கோட்டில் எடுக்கக்கூடாது. நம்ம தைக்கிறது எங்கே தைப்போம், ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எப்படி தையல் போடுறோமோ அந்த அளவு இருந்து தான் தைப்போம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த கோடு போட்டதுலேருந்து இப்படி டாட்டாக வச்சு இதையும் தான் அளந்து பார்க்கணும். ஏன்னா தையல் நாம் இப்படி தான் போட்டு வருவோம். இப்படி போட்டு நம்மளுக்கு இப்படி தான் வரும். இந்த பின்னாடி இருக்கிறத மட்டும் அளந்து பார்த்துக்கணும். 7.5 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கரெக்டாக இருக்குது 7.5 இன்ச்சு. இப்படி இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ கழுத்து அவங்களுக்கு ஷோல்ட்ரு 3 இன்ச்சு விட்டுக்கலாம். 5.5 இன்ச்சில் 3 இன்ச்சு விட்டது போக மிச்சம் 2.5 இன்ச்சு உள்கழுத்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு கழுத்து இறக்கம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கழுத்து. இந்த கழுத்துக்கும் நாம் இந்த வளைவு ஸ்கேல் வச்சு இப்படி வளைவு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நாம் எப்பவும் போல் அந்த வீடியோவில் சொன்னது தான். இப்போ நாம் இடுப்பு சுற்றளவு எப்படி மார்க் பண்ணுறோங்கிறத இதில் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு இங்கே 26.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. 26.5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 26ல் 2ஆக பிரித்தோம்னா எவ்வளோ வரும், 13.25 வருது. இப்போ இந்த 13.25 கூட +2 சேர்த்திக்கணும் எப்பவுமே. இப்போ நாம் இடுப்பு சுற்றளவு எந்த அளவு வருதோ அதை 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆல் வகுத்தோம்னா 13.25ங்களா, அது கூட 2 கூட்டிக்கணும். இது சின்ன சைஸ் ப்ளவுஸ்காரங்க 40 இன்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி டிவைட் பண்ணி நீங்கள் இடுப்பு சுற்றளவு எடுத்து பாருங்கள். நல்லா ஃபிட்டிங் சூப்பராக வரும்.
இப்போ வந்து நாம் வந்து 26 இன்ச்சுங்களா, 26 2ஆக டிவைட் பண்ணால் 13.25ங்களா, அது கூட 2 இன்ச்சு கூட்டிக்கணும். 2 இன்ச்சு கூட்டினோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 15.25 வருது. 15.25ங்களா, இதையும் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா 7.1 வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு பேக் சைடு. இப்போ இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ திருப்பி திருப்பி ஓட்டி பார்த்தாலும் சரி, இடுப்பு சுற்றளவு ஃபுல் இடுப்பு சுற்றளவு 2ஆக டிவைட் பண்ணணும். 2ஆக டிவைட் பண்ணோம்னா 13.25 வரும். 13.25 கூட 2 இன்ச்சு கூட்டிக்கணும். 2 இன்ச்சு கூட்டினோம்னா 15.25 வருது. அதையும் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.1 வருது. இதுதான் வந்து இடுப்பு சுற்றளவு பேக் சைடுக்கு. இது வந்து பேக் சைடுக்கு இந்த அளவு நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7.5 இன்ச்சு 0.1ங்களா, அதே 7.5 இன்ச்சு 0.1 இப்படி குறிச்சுக்கிறோம். குறிச்சிட்டு அது போக டாட்டுக்கு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுக்கலாம். அது போக தையலுக்கு 1.5 இன்ச்சு. இந்த டாட்டு வந்து நாம் இப்படி பிடிக்குமில்லங்க, அதுக்காக இந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சு நாம் ரெடியளவு குறிச்சதுக்கப்புறம் டாட்டு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தையலுக்கு குறிக்கிறோம். இப்போ பேக் சைடு எடுத்துட்டோம். இனி ஃப்ரண்ட் சைடு எப்படி எடுக்கிறது? இப்போ வந்து 26 இன்ச்சு மொத்த இடுப்பு சுற்றளவுங்களா, 26 மொத்த இடுப்பு சுற்றளவு. அதில் வந்து நாம் இப்போ 13.25 + 2 15.5 எடுத்துருக்குறோங்களா. இப்போ 15.5 எடுத்துட்டோம். மைனஸ் 13.25 + 2 15.25 எடுத்துருக்குறோங்களா. அந்த 15.25 மைனஸ் பண்ணோம். 15.25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 11.25 வருது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 26 மொத்த இடுப்பு சுற்றளவு. இப்போ அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணி 2 கூட்டி வந்த விடையை 2ஆக பிரித்தா பேக் சைடு, அதையே 2 கூட்டி வந்த விடையை மொத்த இடுப்பு சுற்றளவில் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த மைனஸ் இங்கே பேக் சைடுக்கு நம்ம 15.25 குறிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது தான் ஃப்ரண்ட்டுக்கு வரும். அப்போ என்னென்னா 26 மைனஸ் 15.25 அப்படின்னா மீதி 11.25 வருது. அதையும் நாம் 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.1. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நாம் குறிக்க வேண்டிய அளவு வந்து 5.1 ஃப்ரண்ட்டுக்கு 5.1. பேக்கு 2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி போட்டு பாருங்கள், தைச்சி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் 2 இதுக்கு 2 இன்ச்சு கரெக்ட் வந்துருச்சுங்களா. இப்போ வந்து நம்ம இங்கே 7.5 வந்துருச்சு. 7.1. ஃப்ரண்ட் வந்து நம்ம பட்டியில் தாங்க நம்ம இடுப்பு சுற்றளவு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுவோம். அப்போ பட்டி வேட்டையில் 5.1 ஃப்ரண்ட்டுக்கு வைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக டோட்டல் இது கூட்டினா 26 எப்போ போல் வந்துடும். அந்த 26 தான் பேக் சைடுக்கு 2 இன்ச்சு அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடுக்கு 2 இன்ச்சு கம்மியாகவும் வைக்கிறோம். அப்படி வச்சு தைச்சா உங்களுக்கு தைச்சி போடுறதுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அன்றைக்கி, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. அடுத்த தடவை வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்காகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் கிராஸ் கட்டு தான் வெட்ட. போன தடவை நேர் கட்டிங் போட்டிருந்தேன். கிராஸ் கட்டில் கப் சைஸு எப்படி மார்க் பண்ணுறது, ஃபிட்டிங் எப்படி கரெக்டாக வர மாதிரி மார்க் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் சொல்கிறேன். கிராஸ் கட்டில் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பேக் எல்லாத்துக்கும் இப்படியாதா, ஒன்றா 40க்கு மேலே இருக்கிறவங்க 4+1 இதே மாதிரி போட்டு 4+1 போடுவோம். 40 கீழே இருக்கிறவங்களுக்கு இப்படி டிவைட் பண்ணி போடுறோம். இது வந்து பேக் சைடுக்கு இப்படி தான் எல்லா இதுக்குமே. ஃப்ரண்ட்டுக்கு நாளைக்கு கிராஸ் கட்டில் எப்படி உங்களுக்கு கப் சைஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து இவங்க டிசைன் நெக்கு ஸ்கேலப் டிசைன் கேட்டிருக்கிறதுனால நெக்கு வெட்டலை. அது கேன்வாஸில் வெட்டிட்டு தான் மறுபடியும் இதில் நல்ல துணியில் வச்சு இந்த லைனிங் வச்சு அடிக்கும்போது அப்போ அடிச்சுட்டு நெக்கு கரெக்டாக அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே லைனிங்கை அடித்து திருப்பதுக்கு இங்கே ஒரு கட் மார்க். இந்த கட் மார்க்கு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க டைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.